சரி, ஓகே. ஆஃப்டர் அ லாங் கேப் நம்ம இன்னைக்கு கிளாஸஸ் வந்து கண்டினியூ பண்ண போறோம். இன்னைக்கும் என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து ஐஎன்எம்ல கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்கு. அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்த கிளாஸ்ல இருந்து நம்ம திருப்பி வந்து ரொட்டீனா ஹிஸ்டரி பார்க்கலாம். ஓகேவா? இன்னைக்கு லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து 1944 எண்ட் ஆஃப் குவிட் இந்தியா மூவ்மெண்ட்னு பார்த்தோம். கரெக்டா? எண்ட் ஆஃப் குவிட் இந்தியா மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரியா? குவிட் இந்தியா மூவ்மெண்ட் வந்து 1857 ரிவால்ட்டுக்கு சேம் அப்படின்னு சொன்னவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா லின் லித்தா. ஓகே, குவிட் இந்தியா மூவ்மெண்ட் சேம் as 1857 ரிவால்ட் அப்படின்னு சொன்னவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா லின் லித்தா. லின் லித்தா. ஓகே, சரி, ஓகே. இப்ப குவிட் இந்தியா மூவ்மெண்ட் எப்ப எண்ட் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1944. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து 1944க்கு அப்புறம் வந்து 1947 வரை என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம். இப்ப பாருங்க, அதே 1944ல வந்து ராஜாஜி பிளான். யாரோட பிளான்? ராஜாஜி பிளான். இந்த ராஜாஜி பிளான் எதுக்காக அப்படின்னா வந்து எதுக்கு அகெயின்ஸ்டா வந்து ஸ்டார்ட் பண்ணது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்தியா பாகிஸ்தான் செப்பரேஷனுக்கு அகெயின்ஸ்டா. ஓகே, இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு எதிர்த்து ஸ்டார்ட் பண்றது. அகெயின்ஸ்ட் செப்பரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் செப்பரேஷனுக்கு அகெயின்ஸ்டா இருந்தது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜாஜி பிளான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா தனியா ஒரு கமிஷன் வந்து வைக்கிறாங்க இந்த ராஜாஜி பிளானுக்காக. இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் காமனா என்ன விஷயங்கள் இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ், கம்யூனிகேஷன், ஃபாரின் அஃபேர்ஸ். இதுல காமனா இருந்ததுனால இவர் ஜின்னா, முகமது அலி ஜின்னா இருக்காருல்ல, அவர் தான் வந்து பாகிஸ்தான் ஒரு செப்பரேட் நேஷன் வேணும்னு கேட்டார்ல. அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா வந்து இந்த ராஜாஜி பிளானை எதுக்குறாரு. அப்ப ராஜாஜி பிளான் என்னல முடியுது அப்படின்னா வந்து ஃபெயிலியர்ல முடியும். ராஜாஜி பிளான் சக்சஸ் பிளான் கேட்டா கிடையாது. ராஜாஜி பிளான் இஸ் ஃபெயிலியர் பிளான். அப்ப ராஜாஜி பிளான் எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா 1944. இங்க எழுதி வச்சுக்கோங்க தனியா. குரோனாலஜிக்கல் ஆர்டர் கண்டிப்பா கேட்பாங்க. இந்த பிளான்ஸ்ல இருந்து கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வரும். ஸோ ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஆனது. இப்ப நான் நடத்த போற பிளான்ஸ் எல்லாமே என்னது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. ராஜாஜி பிளான் சக்சஸா ஃபெயிலியரான்னு கேட்டா ராஜாஜி பிளான் இஸ் ஃபெயிலியர் பிளான். எதனால அப்படின்னா வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் காமனா சில விஷயங்கள் இருந்தது. அது ஜின்னாவுக்கு பிடிக்கல. அதனால வந்து அவர் வந்து ராஜாஜி பிளானை எடுத்துக்கிறார். ஓகே, கிளியர்? இப்ப நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா 1944 யாரோட பிளான் பார்த்தோம்? ராஜாஜி பிளான் பார்த்தோம். இப்ப பாருங்க 1945 யாரோட பிளான் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேவல் பிளான். வேவல் பிளான். ஏன் இது வேவல் பிளான் அப்படின்னா 1945ல வந்து வைஸ்ராய் யாரா இருந்திருப்பாங்க அப்படின்னா வந்து வேவலா இருந்திருப்பாரு, இந்தியாவோட வைஸ்ராய். ஓகே, இந்த வேவல் பிளான் எங்க நடந்துச்சு அப்படின்னா வந்து சிம்லா. சோ இந்த பிளான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா சிம்லா கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வேவல் பிளான வந்து சிம்லா கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த வைஸ்ராய் எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில்ல எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில்ல 5 ஹிந்துஸ் ஆல்ரெடி இருக்காங்க, பிளஸ் 5 முஸ்லிம்ஸ் வந்து இருக்காங்க. ஓகே, இந்த பிளான பொறுத்தவரை எப்ப இருந்து எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூன் 14 டு ஜூலை 14. உங்க 10th புக்ல வந்து ஜூன் 14 இருக்கும். சரியா? 10th புக்ல. அதே 12th புக் எடுத்தீங்க அப்படின்னா ஜூன் 25 இருக்கும். 12th புக்ல இதை எடுத்துக்காதீங்க, ஜூன் 14 வந்து எடுத்துக்கோங்க. ஓகே, அப்ப ஜூன் 14ல இருந்து ஜூலை 14 வரையும். ஓகே, எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வேவல் பிளான். இப்ப இந்த பிளான் வந்து சக்சஸான்னு கேட்டாங்கன்னா இதுவும் ஒரு ஃபெயிலியர் பிளான். இதுவும் என்ன பிளான்? ஃபெயிலியர் பிளான். ஆக்சுவலி என்ன அப்படின்னா 1945ல வந்து செகண்ட் வேர்ல்ட் வார் எண்ட் ஆயிருக்கும். செகண்ட் வேர்ல்ட் வார் எண்ட் ஆனோடனே இங்கிலாந்துல எலெக்ஷன் வச்சிருப்பாங்க. இங்கிலாந்துல 2 பார்ட்டி இருந்திருக்கும். ஒன்னு லேபர் பார்ட்டி. லேபர் பார்ட்டில யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா போட்டியிட போறது வந்து கிளமெண்ட் அட்லி. இன்னொன்னு கன்சர்வேட்டிவ் பார்ட்டி.
கன்சர்வேட்டிவ் பார்ட்டி. கன்சர்வேட்டிவ் பார்ட்டி பொறுத்தவரை வந்து வின்சன் சர்ச்சில். சர்ச்சில்னு சொல்லுவாங்க. ஓகே, வின்சன் சர்ச்சில் வந்து போட்டி போட போறாரு. இதுல என்ன வின் பண்ணாங்க அப்படின்னா வந்து லேபர் பார்ட்டி வந்து ஓன் பண்றாங்க. அடுத்து பிரசிடென்டா இங்கிலாந்து பிரசிடென்டா யார் ஆகுறா அப்படின்னா வந்து அட்லி வந்து ஆகுறாரு. கிளமெண்ட் அட்லி. பிரசிடென்ட் ஆகுறாரு. இவர் அட்லி யாரு அப்படின்னா வந்து இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆகுறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இங்கிலீஷ் மேன். ஓகே, ரொம்ப முக்கியமான இங்கிலீஷ் மேன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளமெண்ட் அட்லி. ஓகே, கிளியா? வேவல் பிளான் பொறுத்தவரையும் வந்து 1945. இப்ப பிளான வந்து குரோனாலஜிக்கல் ஆர்டர் பண்ண சொல்லலாம். நமக்கு ராஜாஜி பிளான், வேவல் பிளான், இன்னும் பின்னாடி பிளான்ஸ் பார்ப்போம். இது எல்லாமே வந்து குரோனாலஜிக்கல் ஆர்டர் பண்ண சொல்லலாம். ஸோ சைட்ல வந்து நீங்க எப்பயுமே ஒரு பாக்ஸ் போட்டு எழுதி வச்சுட்டே வாங்க. ஓகே, சொல்றது எல்லாத்தையுமே வந்து சைட்ல ஒரு பாக்ஸ் போட்டு எழுதி வச்சுட்டே வாங்க. வேவல் பிளான் சக்சஸ் பிளானான்னு கேட்டா கிடையாது, இது ஒரு ஃபெயிலியர் பிளான். ஓகே, டன். சரி, ஓகே. இப்ப அடுத்து பாருங்க அப்படின்னா 1946 ரொம்ப முக்கியமானது கேபினெட் மிஷன். இது நம்ம பாலிட்டில கிளியரா பார்ப்போம், இங்கேயும் பார்ப்போம். ஓகே, எப்பயுமே ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, படிச்சது இருக்கு, நம்ம ஏற்கனவே படிச்சது தானே அப்படின்னு விடவே விடாதீங்க. நீங்க திருப்பி 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 ரிவைஸ் பண்ணதான் உங்களுக்கு வந்து திருப்பி வந்து மைண்ட்ல நிக்கும். ரெண்டாவது விஷயம், எதோட எது கோரிலேட் பண்றது. இப்போ ஐஎன்எம்ல நமக்கு கேபினெட் மிஷன் கொண்டு வந்திருக்காங்க. அப்ப அங்க பாலிட்டிலயுமே வந்து கேபினெட் மிஷன் பிளான் இருக்கும், சரியா? அப்ப எதுக்கு ஐஎன்எம்மையும் பாலிட்டியும் வந்து கோரிலேட் பண்றாங்க, என்ன அதுல கோரிலேஷன் என்ன இருக்கு அப்படின்றதையும் தெரிஞ்சு படிச்சுக்கோங்க. ஓகே, கேபினெட் மிஷன் பிளான் பார்த்தோம் அப்படின்னா 1946ல 1946ல என்ன வருது அப்படின்னா கேபினெட் மிஷன் பிளான். அப்ப பிரசிடென்டா இருந்தவர் யாரு அப்படின்னா ஏற்கனவே நம்ம பார்த்தோம், கிளமெண்ட் அட்லி. இதோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா வந்து கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி தான் மெயின் பர்பஸ். ஓகே, இதோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி. அட்லி என்ன பண்றாரு அப்படின்னா வந்து 3 மெம்பர்ஸ் வந்து இந்தியாவுக்கு அனுப்புறாரு. எப்போ அப்படின்னா மார்ச்ல. 3 மெம்பர்ஸ் வந்து இந்தியாவுக்கு அனுப்புறாரு. ஃபர்ஸ்ட் ஒன் யாரு அப்படின்னா கிரிப்ஸ். ரெண்டாவது வந்து ஏவி அலெக்சாண்டர். மூணாவது வந்து யார் அப்படின்னா ஃபெத்திக் லாரன்ஸ். ஹெட் யாரா இருந்திருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஃபெத்திக் லாரன்ஸ் தான் என்னவா இருந்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெட்டா வந்து இருந்திருக்காரு. ஃபெத்திக் லாரன்ஸ்ன்றவர் 1946ல வந்து செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டா இருந்தது. செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டா இருந்தவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபெத்திக் லாரன்ஸ். ஓகே, இப்ப கேபினெட் மிஷன் பிளான் ஒண்ணு போட்டோம். இதுல வந்துட்டாங்க. இப்ப கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளிக்கு வந்து என்ன நடக்கணும் அப்படின்னா எலெக்ஷன் நடக்கணும். இப்ப கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி எலெக்ஷனை பொறுத்தவரையும் பிரீஃபா நம்ம பாலிட்டியில பார்ப்போம். இப்போதைக்கு பாருங்க, எலெக்ஷனை பொறுத்தவரையும் வந்து 215 சீட்ஸ்ல 208 வந்து காங்கிரஸ் போட்டு ஓன் பண்றாங்க. அதே மாதிரி 78ல 73 வந்து முஸ்லீம் லீக். சரியா? இப்ப கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி மேக் பண்ற வரையும் இடையில வரும் இன்டர்மீடியட் கவர்மெண்ட். சரியா? அதாவது ஒரு டெம்பரவரி கவர்மெண்ட் ஒரு வந்து ஃபார்ம் பண்றாங்க. டெம்பரரி கவர்மெண்ட்டை பொறுத்தவரை பிரைம் மினிஸ்டர் யார் இருக்கா அப்படின்னா ஜவஹர்லால் நேரு இருக்காங்க. ஓகே, அதே பாருங்க, டிசம்பர் 1946ல வந்து ஃபர்ஸ்ட் மீட்டிங், கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளிக்கான ஃபர்ஸ்ட் மீட்டிங் நடக்குது. நம்ம பாலிட்டிலையும் பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் மீட்டிங் வந்து நடக்குது. சரியா? அப்ப கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளிக்கு பிரசிடென்டா யார் இருந்தா அப்படின்னா சச்சிதானந்த சின்ஹா. இவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா வந்து டெம்பரவரியா இருந்திருப்பாரு. ஓகே, அடுத்து செகண்ட் மீட்டிங் எப்ப நடக்குது அப்படின்னா டிசம்பர் 11, 1946ல செகண்ட் மீட்டிங் நடக்குது. சரியா? செகண்ட் மீட்டிங் அப்போ பிரசிடென்ட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜேந்திர பிரசாத். இது பெர்மனன்ட் பிரசிடென்ட் ராஜேந்திர பிரசாத். அப்ப வைஸ் பிரசிடென்ட்ஸ் யாரு இருக்காங்க அப்படின்னா வந்து விபி பொறுத்தவரை வந்து ஹெச்.சி. முகர்ஜி, வி.டி. கிருஷ்ணமாச்சாரி. ஓகே,
HC முகர்ஜி, VT கிருஷ்ணமாச்சாரி வந்து இருக்கிறாங்க. ஓகே, கிளியர்? ஓகே, இப்போ 1946 பார்த்தாச்சு. இப்போ இந்த 1946ல வந்து டிசம்பர் 13 பொறுத்தவரை ஜவஹர்லால் நேருவோட அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் பேசிஸ்ல பிரியாம்பிள் மேக் பண்றாங்க. 1946 டிசம்பர் 13 பொறுத்தவரையும் ஜவஹர்லால் நேருவோட அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் பேசிஸ்ல என்ன மேக் பண்றாங்க அப்படின்னா வந்து பிரியாம்பிள மேக் பண்றாங்க. ஓகே, கிளியர்? ஆகஸ்ட் 16, 1946 பொறுத்தவரை என்ன அப்படின்னா வந்து டைரக்ட் ஆக்ஷன் டே. இப்ப டைரக்ட் ஆக்ஷன் டே எப்பன்னு கேட்கலாம். டைரக்ட் ஆக்ஷன் டே எப்பன்னு கேட்கலாம். எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 16, 1946 பொறுத்தவரை டைரக்ட் ஆக்ஷன் டே. இந்த டைரக்ட் ஆக்ஷன் டே யாரோட அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜின்னா என்ன பண்றாரு அப்படின்னா கண்டினியூஸா வந்து பாகிஸ்தான் எங்களுக்கு முஸ்லிம்ஸ்க்காக தனியான ஒரு நாடு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கிறாரு. ஓகே, டைரக்ட் ஆக்ஷன் டே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, இப்ப இந்த டைரக்ட் ஆக்ஷன் டே பொறுத்தவரை ஹிந்துஸும் முஸ்லிம்ஸும் வந்து ஃபைட் பண்ணிக்கிறாங்க. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல்லி, அப்காலின்றது வந்து பெங்கால்ல இருக்க ஏரியா. இந்த ஏரியாங்கள்ல எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து ஹிந்துஸும் முஸ்லிம்ஸும் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஜின்னா ஏற்கனவே என்ன பண்ணிருக்காரு, முஸ்லிம்ஸ்க்காக செப்பரேட் நேஷன் வந்து கேட்டுட்டு இருக்காரு. இதுக்கு இடையில வந்து காந்திஜி வந்து நேரு கிட்ட பேசுவாரு. என்ன பேசுவாரு அப்படின்னா வந்து செப்பரேட் நேஷனுக்காக வந்து நேரு கிட்ட வந்து காந்திஜி வந்து பேசுறாரு. சோ கிளமெண்ட் அட்லி வந்து முடிவெடுக்கிறாரு, முஸ்லீம் லீக் கோஆபரேட் பண்ணாம அடுத்து எதுவுமே பண்ண முடியாதுன்ற சிச்சுவேஷன். சரியா? இப்ப பாருங்க, February 20, 1947 பொறுத்தவரையும் அட்லி டிக்ளரேஷன் ஒண்ணு வெளியிடுறாங்க. அட்லி டிக்ளரேஷன் ஒண்ணு சொல்றாரு. என்ன சொல்றாரு? February 20, 1947 வந்து அட்லி டிக்ளரேஷன். ஓகே, இதுல என்ன அப்படின்னா வந்து விதின் June 30, 1948 இந்தியாவுக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றாங்க. அப்ப வைஸ்ராயா லாஸ்ட் இருந்தவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மவுண்ட் பேட்டன். மவுண்ட் பேட்டன் என்ன பண்றாரு அப்படின்னா மார்ச்ல இந்தியாவுக்கு வராரு. மார்ச் 1947ல என்ன பண்றாரு அப்படின்னா இந்தியாவுக்கு வராரு. இப்ப கரெக்டா டேட் சொல்லணும்னா March 22. சரியா? அடுத்து நமக்கு என்ன வரப்போகுது அப்படின்னா வந்து மவுண்ட் பேட்டன் பிளான் அல்லது June 3 பிளான் அப்படின்னு சொல்றது. June 3, 1947 மவுண்ட் பேட்டன் பிளான் அல்லது June 3 பிளான். மவுண்ட் பேட்டன் பிளான் அல்லது June 3 பிளான். பாப்போமா? சரி, இனிதான் வரப்போறதுலாம் மெயின் பாயிண்ட்ஸ். ஓகே, இப்போ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா June 3, 1947 பொறுத்தவரை யாரோட பிளான் பார்த்தோம்? மவுண்ட் பேட்டன் பிளான். மவுண்ட் பேட்டன் பிளான் தான் வந்து இது June 3 பிளான் சொல்றாங்க. இதுதான் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் செப்பரேட் ஆகிறதுக்கான முக்கியமான பிளான். ஓகே, இப்ப பாருங்க, March 27, 1947 பாகிஸ்தான் டேவா யார் அனௌன்ஸ் பண்றா அப்படின்னா வந்து ஜின்னா அனௌன்ஸ் பண்ணிடுறாரு. பாகிஸ்தான் டேவா யார் அனௌன்ஸ் பண்ணிடுறா அப்படின்னா வந்து ஜின்னா வந்து அனௌன்ஸ் பண்ணிடுறாரு March 27, 1947. ஓகே, ஒரு பவுண்டரி கமிஷன் ஒன்னு அமைக்கிறாங்க. அந்த பவுண்டரி கமிஷன் பேரு ராட்க்ளிஃப் கமிஷன். பவுண்டரி கமிஷனோட நேம் என்ன அப்படின்னா ராட்க்ளிஃப் கமிஷன். புரியுதுங்களா? June 3 பிளான பொறுத்தவரை இதுதான். பாகிஸ்தான் டேன்னு சொல்லி யார் அனௌன்ஸ் பண்றா அப்படின்னா ஜின்னா வந்து அனௌன்ஸ் பண்றாரு. March 27, 1947 வந்து என்ன டேவா அனௌன்ஸ் பண்றாங்க அப்படின்னா பாகிஸ்தான் டேவா அனௌன்ஸ் பண்றாங்க. பவுண்டரி கமிஷன் ஒன்று வைக்கிறாங்க. அதை வந்து என்ன கமிஷன் அப்படின்னா வந்து ராட்க்ளிஃப் கமிஷன். இப்ப பாருங்க, June 15, 1947 June 15, 1947 வந்து காங்கிரஸ் செஷன் எங்க நடக்குது அப்படின்னா டெல்லியில. அந்த செஷன்ல வந்து 2 நேஷன் செப்பரேஷனுக்கு அக்செப்ட் பண்றாங்க. சரியா? யார் அக்செப்ட் பண்றா அப்படின்னா காங்கிரஸ் வந்து அக்செப்ட் பண்றாங்க. அப்ப பிரசிடென்டா யார் இருந்தது அப்படின்னா வந்து கோவிந்த் வல்லபாவத். ஓகே, இப்ப பாருங்க, இதை நீங்க ஐயனுக்கு படிக்கும் போதே ஒரு கதை மாதிரி படிங்க. நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நோட்ஸ் எடுத்துட்டு இதுக்கப்புறம் இது நடந்தது,
இவங்க இங்க வந்தாங்க, இவங்க இங்க போனாங்க அப்படி சொல்லி ஒரு கதை மாதிரி படிக்கும் போது உங்களுக்கு ரொம்ப கிளியரா இருக்கும் அயனம். ஓகே. இன்னொன்னு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து டைம் லைன். அயனமை பொறுத்தவரையும் டைம் லைன் ரொம்ப முக்கியம். இதுக்கப்புறம் இது நடந்தது, இதுக்கப்புறம் இது நடந்ததுன்றது வந்து கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சிருக்கும். கரெக்டா? ஸோ டைம் லைன் வந்து ரொம்ப முக்கியம். ஓகே. இப்போ நமக்கு நோட்ஸ் பிளஸ் நம்ம போட்டிருக்க டைம் லைன், நமக்கு அந்த கதை மாதிரி படிச்சாலே நம்மளால மேக்ஸிமம் 10 to 15 கொஸ்டின்ஸ் வந்து போட்டுற முடியும் ஹிஸ்டரியை பொறுத்தவரையுமே. ஸோ அதை வந்து நல்லா கவனமா வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ June 3 பிளான் பார்த்தாச்சு. June 15 காங்கிரஸ் செஷன்ல வந்து 2 நேஷன் செப்பரேஷனை வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தாச்சு. ஓகே. 1947 ஜூலை 4 பொறுத்தவரை வந்து இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட். இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் ஜூலை 4 பொறுத்தவரை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் எங்க அப்படின்னா வந்து இங்கிலாந்து பார்லிமெண்ட்ல அனௌன்ஸ் பண்றாங்க. இங்கிலாந்து பார்லிமெண்ட்ல இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் வந்து அனௌன்ஸ் பண்றாங்க. ஓகே. இது ஜூலை 18 1947 ஜூலை 4ல வந்து இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் வந்து அனௌன்ஸ் பண்றாங்க. ஜூலை 18ல வந்து இந்தியா அண்ட் பாகிஸ்தான் கெட் செப்பரேட்டட். இந்தியாவும் பாகிஸ்தானும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்து செப்பரேட் ஆயிட்டாங்க. இந்தியாவும் பாகிஸ்தானும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்து செப்பரேட் ஆயிருச்சு. எப்ப செப்பரேட் ஆயிருக்கு அப்படின்னா ஜூலை 18 1947 அப்போ. சரியா? இப்ப பாருங்க 1947 ஆகஸ்ட் 14 வந்து பாகிஸ்தான் இண்டிபெண்டன்ஸ். ஆகஸ்ட் 14 1947 பொறுத்தவரையும் பாகிஸ்தான் இண்டிபெண்டன்ஸ். அதே ஆகஸ்ட் 15 1947 பொறுத்தவரை வந்து இந்தியன் இண்டிபெண்டன்ஸ். இந்தியன் இண்டிபெண்டன்ஸ். ஓகே, கிளியர்? ஓகே. சரி, இண்டிபெண்டன்ஸ் ஆயாச்சு. இண்டிபெண்டன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் யாருப்பா அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேரு என்ன பண்றாரு அப்படின்னா வந்து செங்கோட்டையில கொடி ஏத்துறாரு. ரெட் ஃபோர்ட்ல வந்து கொடி ஏத்துறாரு. அங்க வந்து ஒரு ஸ்பீச் கொடுக்கறாரு. அந்த ஸ்பீச் வந்து என்ன டாபிக்ல கொடுக்கறாரு அப்படின்னா விதியுடன் ஒரு போராட்டம். விதியுடன் ஒரு போராட்டம் அப்படின்ற டாபிக்ல என்ன பண்றாரு அப்படின்னா வந்து ஒரு ஸ்பீச் வந்து கொடுக்கறாரு. ஓகே. 1947 ஆகஸ்ட் 15 அப்போ. அடுத்து தமிழ்நாடு பொறுத்தவரை யார் வந்து கொடி ஏத்துறாங்க அப்படின்னா ஓமந்தூர் ராமசாமி. ஓகே. ஓமந்தூர் ராமசாமி எங்க கொடி ஏத்துறாரு அப்படின்னா செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட். தமிழ்நாடு பொறுத்தவரை யாரு அப்படின்னா ஓமந்தூர் ராமசுவாமி. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட். காமராஜர் வந்து சத்தியமூர்த்தியோட வீட்டுல வந்து கொடி ஏத்துறாரு. ஓகே. காமராஜர் வந்து எங்க பிளாக் ஹாய்ஸ்ட் பண்றாரு அப்படின்னா வந்து சத்தியமூர்த்தி அவர்களோட வீட்டுல வந்து என்ன பண்றாரு அப்படின்னா வந்து பிளாக் ஹாய்ஸ்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்புறம் சாரி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இப்ப வந்து மவுண்ட் பேட்டன் என்னவா மாறுறாரு அப்படின்னா வந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் இண்டிபெண்டன்ட் இந்தியா. சுதந்திரமான இந்தியாவுக்கு வந்து கவர்னர் ஜெனரலா யார் மாறுறா அப்படின்னா வந்து மவுண்ட் பேட்டன் மாறு. லாஸ்ட் வைஸ்ராய்னு கேட்டா மவுண்ட் பேட்டன். கவர்னர் ஜெனரல் ஆஃப் இண்டிபெண்டன்ட் இந்தியா அப்படின்னு கேட்டா வந்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மவுண்ட் பேட்டன். சரி, ஓகே. இப்ப என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து மவுண்ட் பேட்டன் தான் என்ன பண்றாரு அப்படின்னா கவர்னர் ஜெனரலா வராரு. அப்ப மவுண்ட் பேட்டனுக்கு அப்புறம் யார் வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜாஜி. ராஜாஜி தான் செகண்ட் கவர்னர் ஜெனரலா இருக்காரு. செகண்ட் கவர்னர் ஜெனரலா யார் இருக்கா அப்படின்னா வந்து ராஜாஜி. எது வரை இருப்பாரு அப்படின்னா வந்து 1950 Jan 26 வரையும் வந்து ராஜாஜி இருக்காரு. அப்புறம் இந்த கவர்னர் ஜெனரல் இருக்கு இல்லையா, அந்த கவர்னர் ஜெனரல் என்னவா மாறும் அப்படின்னா வந்து பிரசிடென்டா மாறும். சோ ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் யாரா இருந்தா அப்படின்னா வந்து ராஜாஜி. ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் யார் இருந்தாங்க அப்படின்னா வந்து ராஜாஜி. செகண்ட் யார் இருந்தாங்க அப்படின்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன். டாக்டர் ராதாகிருஷ்ணன் செகண்ட் இருந்தாங்க. கரெக்டா? ஓகே. இப்போ பாகிஸ்தானை பொறுத்தவரை யார் பிரசிடென்டா இருந்தா அப்படின்னா வந்து எப்போ ஆகஸ்ட் 14 1947ல யார் பிரசிடென்டா இருந்தாங்க அப்படின்னா வந்து முகமது அலி ஜின்னா. ஓகே. முகமது அலி
இப்ப இந்தியா பொறுத்தவரையும் பாருங்க, ஃபர்ஸ்ட் விமன் பிரசிடென்ட் யாரு? பிரதீபா பட்டேல். ஃபர்ஸ்ட் விமன் பிரசிடென்ட் யார் அப்படின்னா வந்து பிரதீபா பட்டேல். ஓகே, இப்போ நம்ம எதுல இருந்து பாத்திருக்கோம் அப்படின்னா 1885ல இருந்து 1947 வரையும் பார்த்துருக்கோம். இதை நீங்க டைம் லைனா போட்டு படிச்சீங்க அப்படின்னா அவ்வளவுதான், ஐஎன்எம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகே, ஐஎன்எம் கம்ப்ளீட் சிலபஸ் முடிச்சாச்சு. இன்னும் வந்து பயோகிராஃபிஸ் மட்டும்தான் இருக்கு. ஓகே, இந்தியன் லீடர்ஸோட பயோகிராஃபிஸ் இருக்கு, அது நம்ம பார்க்கலாம் பின்னாடி. ஸோ 1885ல இருந்து 1947 வரையும் கம்ப்ளீட் ஐஎன்எம் க்ளோஸ் பண்ணியாச்சு. டைம் லைன் போட்டு பாருங்க, டைம் லைன் போட்டா மட்டும்தான் ஐஎன்எம் வந்து ஈஸியா படிக்க முடியும். ஓகே, கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா வந்து லெட் மீ நோ இன் கமெண்ட்ஸ்ல வந்து நீங்க தயவு செஞ்சு சொல்லுங்க. இல்ல வேற என்ன மாதிரி கிளாஸ் எடுக்கலான்றதையுமே வந்து நீங்க சொல்லுங்க. ஓகேவா? அண்ட் நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸஸுமே வந்து நமக்கு போயிட்டு இருக்கு. உங்களுக்கு டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து நம்மளோட மெயில் ஐடிக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.